तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். மார்ச் மாதம் 2025 நடக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி சூரியன், சுக்கிரன், புதன், சனி பயிற்சி என 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிதி சார்ந்த முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் தேடி வரப்போகுது. மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது மார்ச் 2 2025 சுக்கிரன் மீனராசிக்கு வக்கர பயிற்சியை தொடங்குகிறார். மார்ச் 14 2025 சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகக்கூடிய பங்குனி மாதம் தொடங்குது. மார்ச் 15 2025 புதன் பகவான் மீனராசியில் வக்கர பயிற்சியிலேயே தொடங்கியுள்ளார். மார்ச் 29 2025 சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். இப்படி மார்ச் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த பலனை தரக்கூடியதாக அமையும். மார்ச் மாத ராசி பலன்களில் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தற்போது மிதுன ராசியை சார்ந்த தொழில் வல்லுநர்கள் சில சவால்களை சந்திக்கலாம். நீங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வீங்க, ஆனால் நீங்கள் விரும்பும் வெகுமதிகளை பெற இயலாமல் போகலாம். பொறுமையாக இருக்கணும். குறிப்பாக அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்கள் குழுவில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தில் உள்ளவங்க அந்த திட்டங்களை தற்போதைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. தொழில் முனைவோர் முயற்சியை தொடங்க இது ஒரு சிறந்த நேரமல்ல. தற்போது புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருக்கும் மிதுன ராசிக்காரவங்க அந்த திட்டங்களை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரவங்க தங்கள் வாழ்க்கை துணையுடனான தனிப்பட்ட உறவுகளில் சில வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும். இது அமைதிக்கான நேரம். உங்கள் காதல் வாழ்க்கை வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இணையவும் நேரத்தை செலவிடவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஆனால் மிதமிஞ்சிய செலவுகள் பற்றி கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய வங்கி இருப்பை பராமரிக்க செலவினங்களை கண்காணிக்கிறது நல்லது. பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்களுக்கு இது அனுகூலமான மாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் சாதகமான நிதி வாய்ப்புகளை காணலாம். இது அவங்களின் படிப்பு மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கு உதவும். அடுத்தது காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் குடும்ப உறுப்பினருடன் குறிப்பாக பெரியவங்கள்ட்ட உங்கள் உறவு வலுவாகவும் நேர்மையாகவும் இருக்கும். இந்த இணைப்பு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் தரும். உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிப்பதையும் நீங்கள் சொல்வதை கவனமாக கேட்குறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த புரிதல் அவங்களுக்குள் இடையிலான பிணைப்பை ஆழமாக்கும். அவங்க உங்கள் வழிகாட்டுதலுக்கு மதிப்பளித்து உங்களை பின்தொடருவாங்க. வெளிப்படையான தொடர்பு முக்கியமாக இருக்கா. நீங்கள் பேசும்போது அவங்க உங்கள்கிட்ட கவனமாக செலுத்துவாங்க. உங்கள் பிணைப்பு நெருக்கமாக வளரும். இது நம்பிக்கை மற்றும் அன்பின் சூழ்நிலையை உருவாக்குது. மிதுன ராசிக்காரவங்க சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் எந்த ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலையும் எழாமல் தடுக்கிறது மிகவும் அவசியம். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அற்புதமான தருணங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். உறவுகளை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பு தான்.
அடுத்தது வந்து நிதி நிலைமையை பற்றி பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் ஸ்திரமான பொருளாதார நிலை இருக்க காணலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட வேணும். இது அவங்களுக்கு நிதி ரீதியாக பெரிதும் உதவும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கலாம். இவை பகுதி நேர வேலைகள், இன்டர்ன்ஷிப்புகள் அல்லது மானியங்கள் வடிவில் வரலாம். அந்த வேலைகள் கூடுதல் பணத்தை வழங்கலாம். அது மட்டுமின்றி அனுபவம் கூட பெறலாம். கூடுதல் வருமானம் படிப்பு தொடர்பான செலவுகளை ஈடு செய்ய உதவும். தனிப்பட்ட அளவில் கூடுதல் பணம் வாழ்க்கையின் அன்றாட செலவுகளை கையாள்வதை எளிதாக்கா. இது போக்குவரத்து, வீட்டு வசதி அல்லது பிற வாழ்க்கை செலவுகளுக்கும் உதவி செய்யும். போதுமான நிதி பாதுகாப்பு நிதி சார்ந்த கவலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கலாம். ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியாக சில சிறந்த வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பணிபுரியும் மிதுன ராசி அன்பர்கள் கடினமான தருணங்களை சந்திக்க நேரலாம். விஷயங்கள் எளிதாக இருக்காது. நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது வரலாம். ஆனால் உங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் விரும்பியபடி அனுபவிக்க இயலாமல் போகலாம். குறிப்பாக அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்கள் குழுவினர் மத்தியில் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை காணலாம். உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க. ஆனால் ஆன்சைட் தொழிலில் சிறிது தாமதமாகும். ஹெல்த் கேர் துறையில் பணிபுரியும் மிதுனராசியினர் தங்கள் தொழில் வளர்ச்சிக்காக பொறுமையுடன் சகித்து கொள்ள வேணும். உங்கள் நிர்வாகம் உங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்காமல் போகலாம். சினிமா மற்றும் மீடியா துறையினர் அதிகபட்ச கவனத்துடன் பணியாற்ற வேண்டும். ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம்தான். உங்களின் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். படித்தல், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் உள்ளவங்களின் ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் சிறிது காலம் எடுக்கும். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க அந்த திட்டங்களை இப்போதைக்கு தள்ளி போடணும். இந்த நேரத்தில் ஒரு புதிய முயற்சியை தொடங்குவது உகந்ததல்ல. அதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே தெரியுது. ஏற்கனவே தொழில் நடத்துகிறவங்க குறைந்த மூலதனத்தில் அதை நடத்த வேணும். இந்த நேரத்தில் தேவைக்கு அதிகமாக செலவு செய்யாமல் கவனமாக இருக்கணும். செலவுகளை குறைக்கிறது, அதிகமாக நிதி ஆபத்தை எடுத்துக்கொள்ளாமல் தங்களின் வணிகத்தை தக்க வைத்து கொள்ள அனுமதிக்குதுங்க. அடுத்தது ஆரோக்கியம். இந்த மாதம் உங்களுக்கு தோள்பட்டை மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான சிறிய உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். இந்த சிக்கல்கள் ஏற்படலாம் என்றாலும் பொதுவாக ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பீங்க. தோள்பட்டை வலியை தவிர்க்க கனமான பொருள்களை தூக்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த சிறிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் நல்ல ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. அடுத்தது மாணவர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. இந்த மாதம் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல ஆசிரியர் கிடைக்கலாம். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தங்கள் தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெறலாம். படிப்பில் கவனம் செலுத்துவது அவங்களுக்கு வெற்றி பெற உதவி செய்யும். முதுகலை பட்டதாரி மாணவர்கள் நன்கு கல்வி பயின்று நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் கவனம் செலுத்த வேணும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைகளுக்கு சிறிது தாமதத்துடன் ஒப்புதல் பெறுவாங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது நரசிம்ம பெருமாளை வணங்குறது